ஹலோ மக்களே, வெல்கம் டு நிசி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல், அதுக்கப்புறமா சட்னி வடை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நாங்கள் வடைக்காக உளுத்தம்பருப்பை ஊற வச்சுருக்கோம். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் உளுத்தம்பருப்பை ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா சிறுபருப்பும் 2 பங்கு உளுத்தம்பருப்பையும் ஊற வச்சுருக்கோம். இப்போது சிறுபருப்பும் அரிசியும் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். சிறுபருப்பை பொங்கலில் சேர்க்குறதுக்கு முன்னாடி, ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வறுத்து அதுக்கப்புறமா அரிசியோடு கலந்து ஊற வைங்க. இப்போது வடைக்காக நம்ம உளுத்தம்பருப்பை நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வடைக்காக நாங்கள் வெங்காயம், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா அதெல்லாம் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது உளுத்தம்பருப்பையும் நல்லா திக்காக அரைச்சாச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, வெங்காயத்தை நம்ம அரைச்சி வச்சுருந்த உளுத்தம்பருப்பில் சேர்த்துடலாம். இந்த உளுத்தம்பருப்பு மாவு வந்து நல்லா திக்காக இருக்கணும். ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு தண்ணி விடாமல் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கணும். கேக்கில் க்ரீம் போடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ வந்து மெதுவடை தான் செய்ய போகிறோம். அதனால் இப்போ நம்ம கை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா அது கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்றா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் வடை வந்து கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போது பொங்கலுக்காக 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு முந்திரி, மிளகு, கொஞ்சம் துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம் கட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ஸ்டவ்வில் குக்கரை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போது நல்லா காஞ்ச உடனே நம்ம சீரகம், மிளகு, அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நீங்கள் ஊற வச்சுருந்த பொங்கல் அரிசியை சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் கடுகை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் தாளிக்கும் போதே நீங்கள் கடுகை சேர்த்துக்கணும். அம்மா கடுகு போட்டிருந்தாங்க, ஆனால் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். இப்போது ஊற வச்சுருந்த அரிசி சேர்த்துக்கலாம். அது கூடவே வேகிறதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு துண்டு பெருங்காயமும், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இல்லாட்டி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெண்பொங்கலாக செய்கிறதா இருந்தால் கூட செய்யலாம், இல்லாட்டி நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு கூட ஒரு எல்லோயிஷாக செய்யலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ பெருங்காயமும் மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்துட்டு குக்கரை விசில் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வடைக்காக நம்ம வடையை இப்போ தட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயாச்சு. இப்போ இந்த மாதிரி ஓட்டை போட்டு வடையை நம்ம போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கையில் வரலன்னா வடைக்காக இப்போது மிஷின்லாம் வந்திருக்கு, அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி செஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு அந்த பேட்டர் வந்து கையில் ஒட்டுதுன்னா கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு செய்யுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வடை வந்து கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தட்டி பொரித்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி வடை குத்தி சின்னதாக இருந்தால் சின்னதில் எடுத்து நம்ம எடுத்துக்கலாம், இல்லாட்டி உங்கள்கிட்ட கரண்ட் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு நீங்கள் வடையை வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த எண்ணெயில் பொரிக்கும் போது அந்த எண்ணெயெல்லாம் அந்த நியூஸ் பேப்பர் உரியும். உங்கள்கிட்ட நியூஸ் பேப்பர் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் டிஷ்யூ பேப்பரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் வடையை சேர்த்துக்கலாம். இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ சட்னிக்காக தேங்காவை நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸாக எடுத்துக்கலாம். இப்போ எங்கக்கிட்ட வந்து கோகோனட் ஸ்க்ரேப்பர் இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி தேவையான அளவுக்கு தேங்காவை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாவை எடுத்து வச்சுருக்கோம். இப்போது தேங்காவை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு 3 சின்ன துண்டு இஞ்சியும், அப்புறம் 3 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு
பொட்டுக்கடலையும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் தண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக பால் சேர்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு தேங்காய் சட்னி கிடைக்கும். இப்போ பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பூண்டுக்கு பதிலாக நீங்கள் இதில் இஞ்சி சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தாளிக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே ஒரு 2 காஞ்ச மிளகாவை நீங்கள் காம்பு நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரியிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த சட்னியில் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போது சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போது பொங்கல், ஹோட்டல் ஸ்டைல் சட்னி, அதுக்கப்புறமா வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.